வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அன்னைக்கு போன வீடியோவில் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, அந்த கோழிக்கு கூண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன் இல்லைங்களா. அது செஞ்ச பின்னால் நான் எடுத்து காமிக்கலைங்க. சரி, அதான் இந்த வீடியோவில் அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தாங்க 2 அட்டையை எடுத்து வச்சு ஒரு கதவு ஒன்று பழைய கதவு இருந்ததுங்களா, அதை தூக்கி மேலே வச்சிட்டேங்க. சரி, மழை வந்தால் நனையக்கூடாது இல்லைங்களா கோழி, அதனால் சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த அட்டைலாம் ஒரே மண்ணாக இருக்குங்க. சரி கழுவலான் இருந்தேங்க. சரி மழை பெஞ்சிதுன்னா அதுவே அப்படியே இதாகி போயிடும் அப்படின்னு சொல்லி தான், அதுவே நல்லா க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறான்னா, பூரியும் உருளைக்கிழங்கும் வைக்கலான்னு சொல்லிட்டுங்க. உள்ளே இருந்து எல்லா பொருளையும் அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சு கொண்டு வந்துடுங்க. சரி, ஒவ்வொன்றுக்கா ஒவ்வொரு டைமும் நடக்க முடியாது இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையுமே ஒரு இதில் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி அது போட்டு வச்சுட்டுங்க, வெந்துடுச்சுங்க. அதனால் சரி அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணணுமா. உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுங்க. அப்படியே எடுத்து உளிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா இந்த குருவிங்க 2 காலையிலங்காட்டியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று உட்காந்தா ஒன்று கத்துது, ஒன்று உட்காந்தா அது கொத்துதுங்க. பயங்கர சண்டைங்க. நம்ம அடுப்புக்கு எரிவிடுறோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே இருக்கிறாங்க. அதே மண் சட்டி அப்படியே வச்சிட்டேங்க. எடுத்து உள்ளார மட்டும் கழுவிட்டு எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, 2-3 பச்சை மிளகாங்க. செடியில் தான் பச்சை மிளகாய் இருந்ததுங்க, அதுவும் பொரிச்சிட்டு வந்து அது கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு ஒரு தட்டத்தில் அரிஞ்சு வச்சிட்டேங்க. அதையும் போட்டு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா வணங்கணுங்கிறது இல்லைங்க. கொஞ்சம் இது உருளைக்கிழங்கு பூரிக்கு தானே வைக்கிறேங்க, அதனால் ஒரு கண்ணாடி அளவுக்கு வதக்கினாவே போதுங்க. அந்தளவுக்கு வதக்கிட்டு இதே வெங்காயம்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து இருந்ததுங்களா, சரின்னு சொல்லி கையிலையே வச்சு கொஞ்சம் பிரித்து விட்டேங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டோமா அது கொஞ்சம் நல்லா பொலன்னு உளுந்துரும் இல்லைங்களா, அதனால் அப்படியே எடுத்து விட்டேங்க. கண்ணாடி வரைக்கும் வணங்கின பின்னாலேங்க அதுக்கப்புறங்க உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதை போட்டாச்சுங்க. அதை வீடியோ எடுக்கலைங்க, மறந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் அலசி நல்லா ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோமா, குழம்பு ரெடிங்க. அதுக்கப்புறம் சரி உள்ளார தான் பூரி சொல்லலான்னு சொல்லி இருந்தேங்க. சரி தம்பி வீட்டுக்காரரு பாப்பாலாம் இங்கேயே இப்போ கட்டில் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, சரி ரைட்டு நம்ம அப்படியே இங்கேயே மாவு பெஞ்சி சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. ஆனால் ஒன்றுங்க, உள்ளார சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த புகையாக வந்துடுங்க. வீட்டுக்கு ஃபுல்லாகவே பூரி சுட்டோம் அப்படின்னா வெறும் புகையாக இருக்குங்க. ஆனால் இங்கே வெளியில் அந்த இது எதுவும் தெரியலைங்க, புகை இருக்கிறது அந்த இது எதுவும் தெரியலைங்க. ஆனால் எண்ணெயுமே எனக்கு என்னமோ இதில் இந்த அடுப்பில் வைக்கக்குள்ள கம்மியாக தான் இழுக்கிற மாதிரி இருந்ததுங்க. அது அடுப்பு அப்பப்போ ஸ்லோ பண்ணுவோம், அதிகமாக வைப்போம், கம்மியாக வைப்போம் இல்லைங்களா. ஆனால் இதில் ஒரே மிடிலாக எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால பூரிக்கு அதிகமாக எண்ணெயுமே இழுக்கலைங்க. நீங்களுமே ஒரு டைமு பூரி அடுப்பில் செஞ்சு பாருங்கள். இதுங்க வீட்டுக்காரர் கடைக்கு போனாருங்களா, சரி ஓகே அந்த கோழிக்கெல்லாம் கம்பு, சோளம், ஆரியம், மக்காசோளம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சரி கொஞ்சம் அது ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காருங்க. சரி அதுங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா,
அதனால் சரி அரிசியே போட்டாலும் அது ஒரு இதாக இருக்குது இல்லைங்களா, அதனால் சரி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு உடச்சி போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீடியோங்க. இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா சரி மட்டன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. சரி ஓகே நம்ம வெங்காயம்லாம் உரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே தாங்க கொண்டு வந்து வெங்காயம்லாம் உரிச்சிட்டு வந்தேன். நம்ம கருவேப்பையனும் ஒடியாந்துருவாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்குவான், படுத்திட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுதாங்க பண்ணிகிட்ருப்பான். அது அந்த கோழி வேறு வெளியே வந்துருச்சுங்களா, அதை துரத்தி கொண்டு போய் மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ளேயே விட்ருவாங்க. அந்த கோழி மட்டும் இவங்ககிட்ட வெளியே வரத்துக்கு இல்லைங்க, கொண்டு போய் துரத்தி உள்ளார விட்டு வந்துடுவாங்க. அது பாவம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்குதுங்க. நாமளுமே அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம கோழியும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ரோட்டையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்மளோட வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. இதனால் தாங்க கொஞ்சம் வெளியில் நம்ம இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வேலை செய்கிற டைம் போகிறதே தெரியலைங்க. பாருங்கள், திரும்பவும் போயிட்டு ஒடியாந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்து அவன் பாட்டுக்கு ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோழி தாங்க அவனுக்கு மெயினே, அதுதான். அதுக்கப்புறங்க நானும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு பொடி ஒன்று அரைச்சேன் இல்லைங்களா, அந்த தக்காளி சாப்பாடு செய்யக்குள்ள காமிச்ச அந்த பொடி, அதுவுமே கொஞ்சம் போட்டு அதில் வதக்கிட்டேங்க வெங்காயத்தோட. இது பார்த்திங்களா மட்டனு. இது எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய்ங்க, அதுக்கப்புறம் நான் அப்படியே கறி போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் அப்படியே கையிலேயே புழிஞ்சு விட்டதுனால பார்த்தா தக்காளி பழம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் இஞ்சி பூண்டு உப்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணிக்கிறதுங்க. ஒரு டைம் எண்ணெயிலையும் போட்டு தாளிச்சியும் செய்வேங்க, ஒரு டைம் இப்படியும் செய்வேங்க. ஒவ்வொரு டைமும் சரி ஒரே மாதிரி ஏன் சாப்பிடுவானு சொல்லி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறதுங்க. ஒவ்வொரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொத்தமல்லி தூள் அரைச்சி வச்சுருப்பேங்க இல்லைங்களா, அது ஒரு 5 ஸ்பூன் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சுருந்ததை அதையும் அரைச்சிட்டு அதோட கலந்து தண்ணியும் ஊற்றி கலந்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கறியும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. சரின்னு அவ்வளோதாங்க. அதை கரைச்சி அதுவும் நல்லா இன்னும் கொஞ்சம் நான் நிறையாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கறியும் வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி சேர்த்தியே வச்சு ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் உள்ளார கேஸ்லேயே செஞ்சுட்டு இங்கே வெளியே செய்யணும்னா விறகடுப்பில் செய்யணும்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டப்படாத எதுங்க வரும், எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கஷ்டப்பட்டால் தாங்க அது கொஞ்சம் அதுக்கு பலனும் இருக்கும். அதுக்கப்புறம் கறியும் வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் முன்னாலேயே ஊற்றணுங்க, வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப கொஞ்சம் அது வீடியோ எடுத்து ஊற்றிட்டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்பும் இட்லிங்க. அதுக்கப்புறம் கறி எடுத்து தனியாக வறுத்தாச்சுங்க, குழம்பு எடுத்து தனியாக வச்சாச்சுங்க. வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பும் இட்லியும் சாப்பிட்டு போகலாம் வாங்க. இது ஒரு பழைய வீடியோங்க. கருவேப்பையனோட சேட்டையெல்லாம் பாருங்கள். பயங்கர குறும்பு பண்ணுவாங்க எங்ககிட்ட, எல்லாத்துக்கிட்டேயும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. கம்முன்னு நாங்கள் உட்கார்ந்துருந்தாலும் எங்களை விளையாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அவனுக்கு நாய்ங்களோட வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்களாம், அதனால் எங்களையே கூப்பிடுவாங்க. அதுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போங்க. சரிங்க, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க, இன்னையோட முடிஞ்சிருச்சுங்க. இதை விட இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்ன வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றிங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றிங்க.